வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸை பற்றி தான் பேச போகிறோம். அதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, வணக்கம்ங்க. நம்ம இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்க்க போனோன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய கூத்துக்கள்லாம் பார்த்துருப்போம். தெருக்கூத்து பார்த்துருப்போம், நாடக கூத்து பார்த்துருப்போம். இங்கே பண்ணுறது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயந்தான் இங்கே நடக்குது. இது விஜய் டிவி என்ன வேலை பார்க்குது? இவங்களுக்காக வந்திருக்கிறவங்க எந்த பிளாட்ஃபார்மை தேடி வந்திருக்காங்க? இந்த என்ன சொல்கிறது, இந்த பிக் பாஸ் ஷோன்றது எல்லா பலதரப்பட்ட மக்களும் நம்ம வந்து பார்க்குறோம். நேற்று நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் வந்து யாரெல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்காருன்னா, அவங்கள பற்றி விமர்சிக்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. ஏன்னா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயத்த நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அதுக்கு நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இவங்கள பற்றி விமர்சிக்கிறத நாங்கள் விரும்பலை அப்படின்றது தான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போவும் ஏன் பேச வந்திருக்கோன்னா, இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா முக்கியமாக இந்த பிளாட்ஃபார்மில் தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்திக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி ஆட்களெல்லாம் இவங்க தேர்ந்தெடுக்காமல் இந்த தடவை இந்த சீசன் 9ன்றது பார்த்திங்கன்னா பயங்கரமான வஸ்டான ஒரு சீசனாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தேர்ந்தெடுத்தவங்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிஸ்னஸ்ன்னு சொல்லிக்கலாம். வேணும்னா ரொம்ப டீசெண்ட் வேல நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புள் தான் இதுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் இந்த பிஸ்னஸை இவங்க பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்கு தான் விஜய் டிவி வந்து பிக் பாஸை யூஸ் பண்ணுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து இந்த தொடங்கி ஒரு 6 நாள் கூட இல்லை, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே பிக் பாஸ்னா நீ என்ன அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுறது உள்ள. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. பிக் பாஸோட ரூல்ஸ்லாம் இது என்ன ரூல்ஸு, பிக் பாஸ் விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு மரியாதை குறைவாக பேசுறது, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், மைக்கை வந்து அவுத்து வச்சுட்டு பேசுறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட் பேசுறது. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப அக்லியாக இருக்குது. இந்த அக்லியோட இன்னும் அழுக்காவே இருக்குது பிக் பாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவை, தண்ணி எவ்வளோ தேவைன்றது நமக்கு தெரியும். தண்ணி கொடுக்காம டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாங்க. இது ஃபாரின் கல்ச்சர் மாதிரி கொண்டு வராங்க. இதால் எவ்வளோ வந்து ஒவ்வொருத்தரோட ஹைஜீன் வந்து எவ்வளோ ஒரு கேள்விக்குறின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து இப்படியெல்லாம் ஒரு பிக் பாஸ் ஷோ வந்து நடத்துதா விஜய் டிவி? இல்லை, எது வேணா பண்ணட்டும். சாப்பாடு கூட ஒருவேளை கூட போடுங்க, அது முக்கியம் கிடையாது. அதான் தண்ணீர் வந்து அத்தியாவசியம். ப்ளஸ் வந்து குளிக்கணும், மற்றபடி வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லாமே அதுலேயே வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது வந்து இதை ஏற்றுக்க முடியாத உண்மை. இதை இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உள்ளவும் உட்காந்து அந்த கோமாளிகள் சொல்கிறதா அவங்களெல்லாம் ஒரு சில வேஷதாரிகள் சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு வித பைத்தியங்களாக இருக்குதுங்க உள்ள. ஆமாம், ஒவ்வொரு இந்த ஒன்று வந்து பண பைத்தியமாக இருக்கும், ஒன்று வந்து நாடக பைத்தியமாக இருக்கும், அது மாதிரி சொல்லுவாங்கல்ல. இந்த பைத்தியங்களை வந்து எந்த கேட்டகரியில் பிரிக்கிறதுனே தெரியல. நிஜமாக நம்ம இந்த பைத்தியம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வருத்தத்தை தான் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இதை விட வேற பேசணுன்னா வேற ஏதாவது திட்டணும்னு தோணுது. அதை திட்டாமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் சாரி சொல்லிக்கிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அந்த அரோரான்னு யாரோ ஒரு கேர்ள் இருக்கா, அவளை பற்றி இப்போ இதில் தான் நம்ம தெரிய வந்தது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்னு வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே வந்து பொறுக்கி எடுத்து இந்த பிக் பாஸ் வந்து ஒரு போக்கிரித்தனமான ஒரு வேலையை செய்கிறாரு. ஏன்னா பிக் பாஸை வந்து திரும்பவும் வேறு மாதிரி பேர் சொல்லக்கூடாது இல்லையா? ஏன் இந்த வேலையை பிக் பாஸ் டீமுக்குள்ளே இருக்கிறவங்க இது மாதிரி ஆட்களை எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளவும் அந்த பொண்ணு அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, தேவையே இல்லாத ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட கொடுக்குற அந்த வினயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, வியானா, அவ அது மாதிரி இருக்கா. நிறைய பேரோட பேர் வந்து ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாததுனால யார் பேருமே நமக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்ணிமா லாஸ்ட் சீசன்ல 2 சீசன் முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? சீசன் 7னாலே மாயா பூர்ணிமா தான். ஏன்னா அவங்க எவ்வளோ ஒரு அக்லி கேம் விளையாடினவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பூர்ணிமாவோட சிஸ்டர் தான் இப்போ
வந்திருக்கிற அந்த ஆதிரா அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு கேம் தாங்க விளையாடுறா, ஒஸ்ட்டாக இருக்கா. அவளோட பிஹேவியர் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவள் பூர்ணிமா அவங்க அக்காவை விட இவ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 16 அடி இவ எக்ஸ்ட்ராவே வந்து தாண்டுற மாதிரி தான் இருக்குது. 2.0 கூட பூர்ணிமாவோட 2.0 ஆதிரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி தான் இவளோட பிஹேவியர் அங்கே இருக்கு. மகாநதி படத்துலயே அத மகாநதி சீரியல் அதில் நடிச்சது தான் ஆதிரையும் அது பிளஸ் கமருதீன். ஆமா, அது இவங்களோட ரிலேட் பண்ணும்போது அந்த கமருதீனை பற்றியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது வரும். அவன் பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான், அவன் மற்றவங்க முன்னாடி வந்து தன்னோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரியே வேலையெல்லாம் பண்ணுறாரு. எல்லாமே பண்ணிடுவாராம், ஆனால் நான் பண்ணலை, நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் அவன் இல்லை அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் வந்து அந்த கம்ருதீன் சொல்லிட்டு அவரை சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்தினி வெளியே போனது. ஆமாம், நந்தினியை பற்றி தான் நம்ம சொல்ல வரணும். நந்தினி வந்து நேற்று ஃபுல்லாகவே வந்து பிக் பாஸ் ஹவுஸை வந்து நந்தினி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோலில் தான் நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டாங்க. ஒரு 3 hours வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வந்து நந்தினி கையில் போயிடுச்சு. நந்தினி தான் எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மென்டலி அவங்க ஏதோ இதுவாக இருக்காங்க. ப்ளஸ் அப்படி இருக்கிறவங்கள எதுக்கு வந்து பிக் பாஸ் இதுக்குள்ளே உள்ளே விட்டார், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தானே ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் ஷோன்றது வந்து அவங்களுடைய டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் ஸ்பாயில் பண்ணுவாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ மக்கள் வந்து அவேராக இருக்கணும். இது மாதிரி வந்து இதுக்குள்ளே வர்றதை வந்து எல்லாருமே வந்து நிறுத்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ கூட இதை வந்து நம்மளுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறோம். இல்லைனா ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம ப்ரீஃபாகவே போடலாம், உள்ள என்ன பண்ணுறாங்க அந்த வளவலான்னு அவங்கள பற்றி நம்ம பேசவே விரும்பல. எதுவுமே இல்லைங்க. ஆமாம், நாட்டுக்காக எதனா சாதிச்சாங்களா இல்லைன்னா வந்து பரிசு வாங்கினாங்களா, அதுதான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோமே. அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு அழுக்கான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பிஸ்னஸை நான் பண்ணுறோம், இதை நீங்கள் வந்து எங்களை வந்து இது மாதிரிலாம் பாருங்க அப்படின்னு என்ன வேலை பார்க்குதுன்னு தெரியல. அதை நீங்கள் தான் மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். அதுக்குரிய வந்து எதிர்ப்பையும் நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க யூடியூப்பில் வீடியோஸில் தெரிவிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த நந்தினி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அது வெளியில் அனுப்புறதுக்குள்ளே போதும்னு அந்த ஒரு பிக் பாஸ் வீட்டையே வந்து ஒரு ஆட்டிட்டு போயிட்டாங்க அந்த லேடி. பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இது மாதிரியான ஆட்களை எதுக்கு உள்ளே விடுறீங்கன்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பிக் பாஸ் எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ இருந்தார், மைக்கை கைட்டு போட்டால் அவள் இஷ்டத்துக்கு தகாத வார்த்தைகள் இதெல்லாம் பேசிட்டு லாஸ்ட்டில் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுவார். உள்ளே உட்காந்து நான் பிக் பாஸ் நான் பிக் பாஸ் அவர் என்ன நினச்சிக்கிச்சு இந்த அம்மா இப்படி சொன்னால் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே அனுப்புவார் அப்படின்னு இந்த அம்மா நினச்சாங்க. அம்மா பக்கத்தில் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கேட்டு இது வெளியே போயிட்டு அது வந்து ஒரு கேம் ஷோக்குள்ளே வந்துட்டு நீங்கள் யாரும் என்ன பேசக்கூடாது, நான் தான் பேசணும் அப்படின்னு வேற மாதிரி அவங்களோட இதுவே வேற மாதிரி இருந்ததுனால பிக் பாஸ் வந்து வேற எதுவுமே ரொம்பவே அவங்ககிட்ட பேசலை. ஆனாலும் 1 hour பேசியிருப்பார் போல இருக்கு. நம்ம லைவ்ல வந்து அவ்வளோ நேரம் உள்ள கன்ஃபெஷன் ரூம்குள்ளே காட்டலை. உடனே லெஃப்ட் சைடில் கதவு இருக்கு திறந்துட்டு வெளில போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே உள்ள வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அவன் என்ன சொல்லிட்டு போறான்னா இது ரீல் ஷோ இல்லை, ரியாலிட்டி ஷோ இல்லை, ரீல் ஷோன்றா. ஏன்னா எல்லாமே நடிக்கிறாங்க, ஆனால் ஓவராக நடிக்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மை. மக்களே நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆமாம், அதே மாதிரி இது ஓவராக நடிக்கிறது கூட இல்லைங்க. வெறும் தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் ஒரு நடிக்கிறாங்க. ஒருத்தர் மேக்கப் ஏன் அதிகமாக போட்டாங்கன்னு இது என்னங்க இது? போன சீசன் பார்த்தாங்களா பார்க்கலையா? அந்த சௌந்தர்யான்ற பொண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக அவளும் நடிக்க தான் செஞ்சா. ஆனாலும் ரியாலிட்டி ஓரளவுக்காச்சும் அதிலலாம் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரியாலிட்டியே இல்லைங்க. இது ஃபுல்லாகவே ரீல் தான். இப்போ நம்ம எப்படி சீரியல்லாம் பார்க்காம இருக்கிறோம், நாங்கள் பார்க்கறது இல்லை. ஸோ பார்க்குறவங்க எப்படின்னு தெரியல. ஆனால் அது மாதிரியான ஒரு சீரியல் தான். ஒரு 100 நாள் வேலை செஞ்சு ஒவ்வொருத்தவங்க வெளியில் போயிட்டு அந்த 100 நாளுக்கான வேலையை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பணம் வாங்கிட்டு வருவாங்களோ, இவங்க வந்து எல்லா சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுடைய பிஸ்னஸ்ங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளை எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம எல்லாரையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, பேன் பண்ண சொல்லி. ஸோ நீங்களும் வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் தூக்கி அடிச்சு புதுசாக போடுங்க. ஆமா, நிஜமாவே தன்னை யாருன்னு வெளிப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட டேலண்ட் வெளியில தெரியாம அவங்களுக்குலாம் இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது எப்படி
அது எப்படி இவங்க வந்து தருவாங்க டிவின்றதை இவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இவங்க வந்து இந்த மாதிரியான ஷோஸ்லாம் நடத்துகிறாங்க. நம்ம சொல்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க. செய்யணும். மக்கள் நம்ம குரல் கொடுத்தா மக்கள் அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னுது. அதன்படி நம்மலாம் வந்து குரல் கொடுத்தா இதில் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வைல்டு கார்டுன்னு வச்சு எல்லாரும் 5 பேரை வெளியே தட்டு புது ஆளை உள்ள போடுங்க. நம்மளுக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஏதாவது ஒரு பிரயோஜனமான விஷயங்களை நம்ம பேசலாம். ஸோ இதை பேசுறதுல இது உள்ள இருக்கிறது ஃபுல்லாகவே டாக்ஸிக்கான விஷயங்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம பேசி அது தேவையில்லாதது அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணமாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் என்ன, இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத உங்களுக்கான அந்த எண்ணங்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.